திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம் திரு நெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே திருஞான சம்பந்தரை இயற்றிய 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே பெருமானுடைய திருவருள் கருணையினாலே ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு இந்த பாராயணத்தை செய்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை வேண்டுவதற்காக ஐயா அருளிசை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, அவருடைய நிகழ்ச்சியை திருப்பள்ளி எழுச்சியோடு துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடுவதற்கு வருக வரும் என்று கூறி ஐயா அவர்களை வழிநடத்தும்படி பணிவன்போடு கேட்டு அமைக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி யார் பாடுப்போம்? ஐயா ராஜா. வணக்கம் வணக்கம். சிவாயிரம். திருப்பள்ளி எழுச்சி. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், கொடு தோத்திரம் இயல்பில் ஒரு பால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், தொழுகியர் அழுகிய துவளையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள். சிவாயனம். திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தர திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவசேந்தனார் கரூர தெல்லு பூந்துருத்து நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம் ஒன் கபிலர் புரணர் மெய்யுணர் சிலம்பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை தமிழோசையிலே இன்றைக்கு 68வது நாளாக 2ஆம் திருமுறையிலே 67வது பதிகம் திருப்பெரும்புலியூர். இது பண் காந்தாரம் பகற்பண் 2 என்று சொல்லி 4 இருந்து 6 நாழிகைக்குள்ள 7 12 8:24 நவரோஸ்ல பாடக்கூடிய இசையாக இருக்கிறது. இது காவிரியினுடைய 53வது தலமாக திருவையாறு கல்லணை சாலையிலே அமைந்திருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் வியாகரபுரீஸ்வரர், பெருமாட்டி சவுந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 304. ஐயா சாம்பசிவா இருக்காங்களா? சாம்பசிவா ஐயா அவங்க நீங்க வர தாமதமா தான் வருவாங்க. ராஜா ஐயா படிப்பாங்க ஐயா.
திருஞான சம்பந்தர் சுவாமிகள் புராண பாடல் வரிசையின் பெரிய புராண பாடல் வரிசையின் 304. பல முறையும் பணிந்தெழுந்து புறம்போந்து பரவு திருத்தொண்டரோடு நிலவு திருப்பதியன் தன் நிகழு நாள் நிகரிலா நெடுநீர் கங்கை அலையும் மகி முடியார்தம் பெரும்புலியூர் முதலான அணைந்து போற்றி குலவு தமிழ் தொடை புனைந்து மீண்டணிந்து பெருக ஆர்வம் கூறுநாள்வேல் பெருக ஆர்வம் கூறுநாளில். சிவாயன். அலையும் முடியார்தம் பெரும்புலியூர் என்று சொல்லி அந்த திருப்பெரும்புலியூரை சுட்டி காட்டி அங்கே பாடிய தமிழ் குலவு தமிழ்த்தொடை என்று சொல்லி பாடுகிறார். இந்த குலவு தமிழ்த்தொடையில முதல் பாடல் மண்ணு மோர்பாகம் உடையார் மாலு மோர்பாகம் உடையார் விண்ணு மோர்பாகம் உடையார் வேதம் உடைய விமலன் கண்ணு மோர்பாகம் உடையார் கங்கை சடையிற் கரந்தார் பெண்ணு மோர்பாகம் உடையார் பெரும்புலியூர் பிரியாரே பெண்ணு மோர்பாகம் உடையார் பெரும்புலியூர் பிரியாரே. தன்னுடைய கருணையே பெண்ணாக வைத்து அந்த பெண்ணை பாகமாக உடையவர் இங்கே வியாகரபுரீஸ்வரர் சௌந்தரநாயகியை உடனாக கொண்டிருக்கிறார் என்றவாறு வாழ்க. இரண்டாவது பாட்டு துண்ணு கடற்பவளம். ராஜா ஐயா வாங்க. நீங்க படிங்க. அதை வந்துடுறேன். சரிங்க, பட்டமலமா இருக்கீங்களா? சிவாய நம. துண்ணு கடற்பவளம் சேர் தூயன நீண்ட நின் திண்டோள்கள் மின்னு சுடற்கொடி போலும் மேனியினாளொடும் கங்கை கன்னிகளின் புனையோடு கலைமதி மாலை கலந்த பின்னு சடை பெருமானார் பெரும் புலியூர் பிரியாரே. பெரும்புலியூர் பெருமானை பின்னு சடை பெருமார் என்று அழைக்கிறார். வாழ்க. அடுத்து கள்ள மதித்த கபாலம். படிக்கிறேன். சிவாயன். கள்ளம் மதித்த கபாலம் கைதனிலே மிக ஏந்தி துள்ள மிதித்து நின்று ஆடும் தொழில எழில்மிகு செல்வர் வெள்ளம் நகு தலைமாலை விரிசடை மேல் மிளிர்கின்ற பிள்ளை மதி பெருமானார் பெரும்புலியூர் பிரியாரே பிள்ளை மதி பெருமானார் பெரும்புலியூர் பிரியாரே. பிள்ளை மதி பெருமாள் என்று அவனை பெருமானை சந்திரசேகரனாக காட்டுகிறார். வாழ்க. நாலாவது பாட்டு ஆடல் இளையமுடையார். ஆடல் இளையமுடையார் அருமறை தாங்கி ஆறு அங்கம் பாடல் இளையாமுடையார் வன்மை ஒருமை செய்த அஞ்சும் கூடல் ஐயமுடையார் யோகு எனும் பேரொளி தாங்கி பீடல் இளையம் உடையார் பெரும்புலியூர் பிரியாரே பெரும்புலியூர் பிரியாரே. திருச்சிற்றம்பலம். வன்மையும் ஒருமையுமாகிய கோலத்தவுடன் பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்றும் அவனே பலவிதமான உருவத்திலே அந்த 25 மூர்த்தங்களிலே சிவமூர்த்தி என்று சொல்றாள். அவனே தட்சிணாமூர்த்தியாக, அவனே சோமஸ்கந்தனாக, அவனே சந்திரசேகரனாக அப்படியெல்லாம் உடையவனா இருக்கிறான். அதனால பன்மை ஒருமை செய்து என்று பெருமானை ஒருவனாகவும் பன்மையாகவும் காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து ஐந்தாவது பாட்டு தோடுடையார் குழை காதல். படிமலமா வாங்க. தோடுடையார் குழை காதில் சூடு பொடியாரணலாட காடுடையார் எரி வீசும்
கையுடையார் கடல் சூழ்ந்த தோடுடையார் குழை காதில் சூடு பொடியார் அனலாட காடுடையார் எரி வீசும் கையுடையார் கடல் சூழ்ந்த நாடுடையார் பொருள் இன்ப நல்லவை நாலு நயந்த வீருடையார் பெருமானார் பெரும்புலியூர் பிரியாரே நாடுடையார் பொருள் இன்ப நல்லவை நாலு நயந்த வீருடையார் பெருமானார் பெரும்புலியூர் பிரியாரே. தோடுடையார் குழை காதில் என்று தோடு என்பது பெண்மைக்குரியது, குழை என்பது ஆண்மைக்குரியது. அவன் தோடும் அணிந்திருக்கிறான், குழைமணிக்கான அம்மையப்பனாக காட்சி தருகிறான் என்று சொல்ல பாட்டு. வாழ்க வாழ்க. கற்றதுர பணி செய்து. பரமேஸ்வரி அம்மா வாங்க. ஆடல் இளையம் உடையார். கற்றதுர 6வது பாட்டுமா? சரிங்க ஐயா, நன்றி. 6வது பாட்டு. கற்றது உறப்பணி செய்து காண்டும் என்பார் அவர் தங்கள் முற்றிது அரிதும் என்பார்கள் முதலியர் வேத புராணர் மற்றிது அரிதும் என்பார்கள் மனத்திடையார் பணி செய்ய வெற்றி பெரிதும் உகப்பார் பெரும்புலியூர் பெரியாரே. வெற்றி பெரிதும் உகப்பார் பெரும்புலியூர் பெரியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் மற்றாள் தொழாரன். அப்ப கற்றதுரப்படி என்பது பெருமானுடைய திருவடியை பணிதல் என்பதை நினைவுபடுத்துகிறார். வாழ்க வாழ்க. மழையுடையார் ஒளிப்பாடல் 7வது. மறையுடையார் ஒளிப்பாடல். வந்தவாசி சண்பகவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். வணக்கம். மறையுடையார் ஒளிபாடல் மாமலர் சேவடி சேர்வார் குறையுடையார் குறை தீர்ப்பார் குழகர் அழகர் நம் செல்வர் கரையுடையார் திகழ் கண்டம் கங்கை சடையில் கரந்தார் பிறையுடையார் சென்னி தன்மேல் பெரும்புலியூர் பிரியாரே. பிறையுடையார் சென்னி தன்மேல் பெரும்புலியூர் பிரியாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. குறையுடையார் குற்றம் தீர்ப்பார் என்று சொல்லி நாம் நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்க்க வல்லவனாக காட்டுகிறார். வாழ்க. உதவிய என்புரு உறவியும் என்புரு சீரும். ஐயா இருக்காங்களா? இருக்காருங்க ஐயா. எந்த பாடு சொல்ல? பாலசாலை ஞானப்பிரத அவ பாடுமா? திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். உறவியும் இன்புரு சீரும் ஓங்குதல் வீடு எளிதாகி துறவியும் கூட்டமும் காட்டி துன்பமும் இன்பமும் தோன்றி மறவியம் சித்தனை மாற்றி வாழ வல்லார் தமக்கு என்றும் பிறவி அறுக்கும் பிராணா பெரும்புலியூர் பெரியாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமானை நாம் உறவாக கொண்டால் இன்பம் கிடைக்கும். அதனாலே அந்த இன்பத்தின் வழியாக வீடு பேர் அடையலாம். வீடு பேறு எளிதாகும். உறவியும் இன்புரு சீரும் ஓங்குதல் வீடு எளிதாகி. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாடல் சீருடை அடியார்கள். வாங்க திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம்ம ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம், காலை வணக்கம். சீருடையார் அடியார்களே சேண்டர் ஒப்பார் தடை சேரும் நீருடையார் பொடி பூசு
நினைப்புடையார் பெரி கொன்றை காருடையார் விடையோர்வார் காருடையார் விடையோர்வார் தலைவரை நோட்டு பத்தாய பேருடையார் பெருமானார் பெரும் புலியோர் பிரியாரே தலை சாருடையார் விடையூர்வார் தலைவரை நோட்டு பத்தாய பேருடையார் பெருமானார் பெரும் புலியோர் பிரியாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. நீருடையார் பொடி பூசி நினைப்புடையார் விரி கொன்றை. திருநீரு பூசினா என்ன அர்த்தம்? நெற்றில நீரு பூசினா பெருமான் உள்ளத்தில இருக்கிறான் என்று அந்த நினைப்பை உண்டாக்காது. அந்த நினைப்பை நமக்கு மட்டுமல்ல, நாம் நீரு பூசுவதை மற்றவர்கள் பார்த்தால் அதன் மூலமாக அவர்களுக்கும் அந்த நினைப்பு வரும். அத நினைப்புக்கு அடையாளமாக நீரு பூசுதல் என்ற செய்தியை இங்க சொல்றார். நீருடையார் பொடி பூசு நினைப்புடையார். வாழ்க வாழ்க. உரிமை உடை அடியார்கள். உமாமா உமாமா இருக்கீங்களா? உரிமை உடைய அடியார்கள் உள்ளுற உள்க வல்லார்க்கு அருமை உடையன காட்டி அருள் செய்யும் ஆதி முதல்வ கருமை உடை நெடுமாலும் கடிமலர் அண்ணலும் காணா பெருமை உடை பெருமானார் பெரும்புலியோ பிரியரே. கருமை உடை நெடுமாலும் கடிமலர் அண்ணலும் காண பெருமை உடை பெருமானார் பெரும்புலியோ பிரியரே. உரிமை உடைய அடியார்களுக்கு அவன் பெருமையுடைய பெருமானாக திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பிறை வளரும் முடி சென்னி. வாங்க லலிதாமா. இருக்கீங்களா? 3 2 வாங்க. பிறை வளரும் முடி சென்னி பெரும்புலியோ பெருமானே நர வளரும் பொழில் காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் நரை வளரும் பொழிற்காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் மறை வளரும் தமிழ் மாலை வல்லவர் தந்துயர் நீங்கி நிறை வளர் நெஞ்சினராகி நீடுலகத்திருப்பாரே. நிறை வளர் நெஞ்சினராகி நீடுலகத்திருப்பாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொல்கிற இந்த மறைத்தமிழ் அஞ்செழுத்து போதுகிற தமிழ், இந்த தமிழினாலே நாம் வல்லவரானால் நம்முடைய துயர்கள் நீங்கும் என்று சொல்கிற திருக்கடைக்காப்பு. வாழ்க. அடுத்தது 68வது பதிகம் திருக்கடம்பூர். இதுவும் காந்தார பண்ணிலே அமைந்தது. பகற்பண் 2 என 4 நாளிலிருந்து 6 நாளைக்குள்ள 7-12 8-24 நவரோஸ்ல பாடக்கூடியது. காவினுடைய வடகரையிலே 54வது தலமாக திருச்சி காட்டுமன்னார் கோயில் வழியில இருக்கிறதா இந்த தலம் சொல்கிறார்கள். இங்கே இருக்கிற சாமி அமிர்த கடேஸ்வரர், அம்பாள் சோதி மின்னம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 252. படிக்கிறேன். சீர்வளர் கோயிலை அணைந்து தேமலர் கார்வளர் கண்டர் தாழ் பணிந்து காண்பவர் பார்ப்புகழ் பதிகங்கள் பாடி நீடுவார் வார்பொழிற் கடம்பையும் வணங்கி வாழ்ந்தனர். திருச்சிற்றம்பலம்.
இந்த பதிகத்தை பார்ப்புகழ் பதிகம் என்று சொல்கிறார் சேக்கிழார். வாழ்க. வானம திங்களு நீரும் மருவிய வாசடையானை தேனமர் கொன்றையினானை தேவ தொழப்படுவானை காணமரும் பிணை புல்கி கலை பயிலும் கடம்பூரில் தானமர் கொள்கையினானை தாழ்தொழ வீடெளிதாமே தானமர் கொள்கையினானை தாழ்தொழ வீடெளிதாமே. தானமர் கொள்கை என்பது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்ற கொள்கை என்று சொல்வார்கள். அந்த கொள்கையுடைய அந்த பெருமானுடைய தாழ்தொழ வீடு எளிதாகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அரவினோடு ஆமயம் உண்டு. இரண்டாவது பாட்டு. நன்றி நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரவினோடாமையும் பூண்டு அந்துகில் வேங்கை அதலும் அரவினோடாமையும் பூண்டு அந்துகில் வேங்கை அதலும் விரவும் திருமுடி தன்மேல் வெண்திங்கள் சூடி விரும்பிய பரவும் தனி கடம்பூரில் பைங்கன் வெள்ளேற்றன்னல் பாதம் இரவும் பகலும் பணிய இன்பம் நமக்கதுவாமே பரவும் தனி கடம்பூரில் பைங்கன் வெள்ளேற்றன்னல் பாதம் இரவும் பகலும் பணிய இன்பம் நமக்கதுவாமே இன்பம் நமக்கதுவாமே. நன்றிங்கய்யா. பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் என்று சொல்லி அந்த கடம்பூர் இருக்கிற பெருமான், பைங்கண் என்பது அவனுடைய நெற்றிக் கண்ணை குறிக்கும், வெள்ளேறு என்பது அவன் ஊர்துகிற இந்த வெள்ளை எருதை குறிக்கும். அந்த வெள்ளை எருதையே அவன் ஊர்தியாகவும் கொடியாகவும் கொண்டிருக்கிறான் என்பார்கள். வாழ்க வாழ்க. இழிபடு மின் சொல்லினார்கள். வாங்க பாலசுந்தரம் ஐயா. சிவாய நம. இனிமொயினி படும் இன் சொல்லினார்கள் இருங்குழல் மேல் இசைந்தேற தெளிபடு கொள்கை கலந்த ஈந்தொழிலார் கடம்பூரில் ஒளி தரும் வெண்பிறை சூடி ஒண்ணுதலோடுடனாகி புலி அதல்லாடை புனைந்தான் பொன்கழல் போற்றுதும் நாமே புலி அதல்லாடை புனைந்தான் பொன்கழல் போற்றுதும் நாமே. திருச்சிற்றம்பலம். தெளிபடு கொள்கை கலந்த தொழிலாளர் என்று சொல்லி, தெளிபடு கொள்கை என்பது நம்முடைய சித்தாந்த கொள்கையாகிய பதி பசு பாசம் என்பது. தீத்தொழில் என்பது பாசத்தை ஒழித்து பசுவை பதிகிடம் சேர்ப்பது. அதனாலே அவன் பசுபதி என்று சொல்கிற வகையிலே அமைந்த சித்தாந்த கொள்கை நிறைந்த பாடல். வாழ்க வாழ்க. பறையோடு சங்கம் இயம்ப. பாண்டிச்சேரி முனுசாமியாவும். அனைத்து அடியார் பெருமக்களுக்கு பறையொடு சங்கம் இயம்ப பல்கொடி சே நெடுமாடம் கரையுடை வேல்வரி கண்ணார் தலையொலி சே கடம்பூரில் மறையொலி கூடிய பாடல் மருவி நின்றாடல் மகிழும் பிறை உடைவார் சடையானை பேணவல்லார் பெரியோரே மறையொலி கூடிய பாடல் மருவி நின்றாடல் மகிழும் பிறை உடைவார் சடையானை
பேண வல்லார் பெரியோரே. நன்றி ஐயா. பிறைவளர் வார்சடையன் என்பது அவன் பெருமான் சந்திரனை தலையிலே ஏந்திருக்கிறான். தன்னை சரணைந்தாரை தலைமேலே தாங்கும் பெருமான். அதனாலே அவன் பெரியவன். அவனை அடைந்தால் நாமும் பெரியவராகலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். அதனால பேணவல்லார் பெரியோரே என்றார். வாழ்க. தீவிரிய கடலார்ப்ப. 5வது பாட்டு. போரூர் செண்பகல்யம் அவங்க. தீவிரிய கழலார்ப்ப சேயரி கொண்டு இடு காட்டில் நாவிரி கூந்தல் நல்பேய்கள் நகை செய்ய நட்டம் நவின்றோன் காவிரி கொன்றை கலந்த கண்ணுதலான் கடம்பூரில் பாவிரி பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலாரே காவிரி கொன்றை கலந்த கண்ணுதலான் கடம்பூரில் பாவிரி பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலாரே. நன்றி ஐயா. பாவிரி பாடல் என்பது இந்த பண்ணமைந்த இந்த பாடல். இந்த பாடலை வல்லவர்கள் பழியோடு பாவம் இலர் என்று சொல்கிறார். வாழ்க. தன் புனல் நீள்வயல் தோறும். 6வது பாட்டு. வாங்க செல்வம் மாமா வாங்க போரூர்ல இருந்து. தன் புனல் நீள் வயல் தோறும் தாமரை மேலனம் வைகை வைக கண் புனர் காவில் வண்டேற நல்ல விழும் கடம்பூரில் பெண் புனை கூருடையானை பின்னு சடை பெருமானை பண்புனை பாடல் பயில்வார் பாவம் இல்லாதவர் தாமே பெண்புனை கூருடையானை பின்னு சடை பெருமானை பண்புனை பாடல் பயில்வார் பாவம் இல்லாதவர் தாமே. திருச்சிற்றம்பலம். பண்புனை பாடல் பயிர்வார் பெருமான் பண்ணின் ஓசை பழத்தில் இன்சுவை பெண்ணோடு ஆணொன்று பேசற்க என்று அந்த பண்புனை பாடல் பயில்வார்க்கு பாவம் எதுமில்லை என்று சொல்கிறார். அந்த பண்ணின் அமைப்பு சார்ந்தது இந்த தேவார பதிகங்கள். இந்த பதிகங்களை பாடினால் பாபமில்லை. வாழ்க வாழ்க. பலிகழு செம்மலர் சார. வாங்க கணபதி ஐயா வாங்க ஐயா. கணபதி ஐயா வாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து கணபதி ஐயா இருக்கீங்களா? சரி. ஐயா ஐயா அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். சிவா சிவா தலைமை ஆசிரியர் அருளரசு ஐயா அவர்களும் செயலாளர் நடராஜன் ஐயா அவர்களும் அடியார் பெருமக்கள் அவர்களும் அன்போடு நாளை திருமுகத்து சுவாமி திருக்கல்யாணத்திற்கு அன்புடன் உங்களை அடிபணிந்து வரவேற்கிறேன். அருகாமையில் உள்ள அனைவரும் வந்து கலந்து கொண்டு நடத்தி வைக்க வேண்டுகிறேன். சிவா அர்ப்பணம். சிவா அர்ப்பணம். சிவா பலிகழும் செம்மலர் சாரே பாலுடே கலிகழு வீதி கலந்தே கார்வயல் சூழ் கடம்பூரில் கொளுத்திகள் கங்கை கலந்த நுண்ணுதல உருவை உமை கேள புலியதேடல் புனைகடல் ஓற்றல் பெருவுலை புலியதலடை
உடைகடல் போற்றல் பொருளே பொருளே உடைகடல் போற்றல் பொருளே. தேவா திருச்சிரமம் அடியார் பெருமக்கள் நன்றி. சிவா சிவா. ஒலிதிகள் கங்கை கரந்தன் ஒண்ணுதல் உமையாள் கேள்வன் என்று சொல்லி நீங்க ஞான சம்பந்த பெருமான் ஒலிதிகள் கங்கையை குறிப்பிடுகிறார். ஐயா கணபதி ஐயா நாளைக்கு நடக்கிற பங்குனி உத்தர விழாவை அந்த விழாவுக்கு ஒலி விழான்னு பேரு. இந்த பங்குனி உத்தரத்துக்கு என்ன பேரு? ஒலி விழான்னு பேரு. சொன்னதேனா ஞான சம்பந்தம். மலிவிழா வீதி மடநல்லார் மாமையிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரமமந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரநாள் ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய். பங்குனி உத்திர நாளுக்கு ஒளிவிழான்னு பெயர் சூட்டி ஞான சம்பந்த பெருமான் அங்கம் பொம்பாய் பாடல பாடியிருக்கிறார். அந்த ஒலிவிழா பாடலுக்கு அவர் கூப்பிடுகிற போது அவர் சொல்லி அவருக்கு வாய்த்த பாடல் ஒளிதிகள் கங்கை கரந்த என்ற பாடல். ஒளி விழாவுக்கு ஒளிதிகள் கங்கைய இதை வச்சு அடையாளமா வச்சு நம்மள எல்லாம் அழைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பூம்படுகிற் கயல் பாய, 8வது பாட்டு. சிவாய நம்ம அனைத்து அடியார்களுக்கும் காலை வணக்கம். பூம்படுகிற் கயல் பாய புள்ளிரிய புறங்காட்டில் காம்படு தோழியர் நாளும் கண்கவரும் கடம்பூரில் மேம்படு தேவியோர் பாகம் மேவியம்மான வாழ்த்தி தேம்படு மாமலர் தூவி திசைதொழ தீய கெடுமே மேம்படு தேவியர் பாகம் மேவியம்மானை வாழ்த்தி தேம்படு மாமலர் தூவி திசைதொழ தீய கெடுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தேம்படு மாமலர் தூ என்று தேன் நிறைந்த மலர்கள், அதாவது உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்டான மலர்களை தேனை வண்டுகள் பறிப்பதற்கு முன்னாட விடியற்காலையில போய் அந்த பூவை பறிச்சு பெருமானுக்கு அர்ப்பணிக்கணும். அவன் அப்படி அர்ப்பணிக்கிற போது அந்த மலர் தூவுறது பெருமான் எந்த திசை இருக்கிறான்? எல்லா திசையிலும் இருக்கிறான். திசை தொழ தீய கெடுமை. அவன் உலகு ஏடன திசை பத்தெனத்தாம் ஒருவனுமாக இருக்கிறான். அந்த பெருமானை எந்த திசையில் தொன்றாலும் நம்முடைய தீமை கெடும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. திருமறு மார்பில் அவனம், 9வது பாட்டு. ஊரை பார்க்கறது பத்மாவதி அம்மா. சிவாய நமயா. திருமறு மார்பில் அவனும் திகழ்தரு மாமலரேனும் இருவருமாய் அறிவொன்னா எரிவுரு ஆகிய ஈசன் கருவறை காலில் அடர்ந்த கண்ணுதலால் கடம்பூரில் மருவிய பாடல் பயில்வார் வான் உலகம் பெறுவாரே மருவிய பாடல் பயில்வார் வான் உலகம் பெறுவாரே. நன்றி ஐயா. மருவிய பாடல் என்பது கடம்பூர் பெருமானை மருவிய பாடல். அந்த பாடலை பயில்வார் வானுலகம் பெறலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆடை தவிர்த்து அரங்காட்சி. வனப்பாக்கத்திலிருந்து சதானந்தன் ஐயா. சிற்றம்பலம். ஆடை தவிர்த்து அறம் காட்டும் அவர்களும் ஆடை தவிர்த்து அறம் காட்டும் அவர்களும் துவராடை சோடைகள் நன்னேறி சொல்லா சொல்லினும் சொல்லல கண்டீர் வேடம் பல பல காட்டும்
வேடம் பல பல காட்டும் விகிதனும் வேத முதல்வன் காடதனில் நடமாடும் கண்ணுதலான் கடம்பூரே. சிற்றம்பலம். ஆடை தவிர்த்து அரங்காட்டும் அமணர்கள் ஆடையின்றி திரிவார்கள் என்று சொல்லி, துவராடை என்பது புத்தர்களுக்குரியது. துவராடை அணிந்தவர்கள் புத்தர்கள். புத்தர்கள் அணிகிற தோராடை இப்ப இந்துக்கள்லாம் இந்துக்கள்லாம் தோராடையா மாறிவிட்டாங்க எல்லாரும். இப்ப காவி அணிந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு நாட்டுல. ஏன்னா அது புத்தர்களுக்கு உரிய ஆடை என்று சேக்கிழார் ஞான சம்பந்த பெருமான் அடையாளம் காட்டுகிறார். அதனால அந்த துவராடையிலும் அவர்கள் அறம் சொன்னார்களே தவிர கடவுளை பற்றிய செய்தியை ஏதும் சொல்லவில்லை. அறம் என்பது உலகியல் நிலையிலே நம்மை காக்கும். ஆனால் அருளிய நிலையிலே கடவுளை பற்றிய செய்திகளை ஏதும் சொல்லாத அந்த புத்தருடைய தோராடை அணிந்து கொண்டு நாம் கடவுளை பேச இயலாது. பெருமான் என்னது அவன் அந்த பாட்டு சொல்லுவாங்க, வெள்ளை எருதேறி வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி, வேதமாகி அஞ்செழுத்து ஓதி நல்ல வெண்மையான நீரு பூசி வெண்மை ஆடை அணிதல் தான் நம்முடைய சைவ நெறி என்பதை ஞான சம்பந்த பெருமான் காட்டுவார். வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரிதோலார் என்று. வெண்மை நம்ம சிவத்துக்கு அடையாளம், ஆனால் துவராடை புத்தத்துக்கு அடையாளம். ஆனா புத்த சமணத்தை சார்ந்த அந்த துவராடைய இப்ப நம்மளாம் அணிந்து கொண்டு நம்முடைய வேடத்தை மாற்றிக்கொண்டால் அதன் மூலமாக நம்முடைய பழைய நெறி கலாச்சாரம் எல்லாம் மாறி போகிறது என்பதை உணர வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து விடைநவிலும் கொடியானை. ஓரூர்ல இருந்து பிரேமம்மா. ஐயா நான் கேட்கிறேங்க ஐயா, காதால கேட்டு. சரி வர முடியல. சரி சரி. சிவாயனம். சித்திரம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஐயா தொண்டில் அழற்சி சளி வீசிங் ப்ராப்ளம் நாங்க நேற்று. சரி வாங்க ராஜா ஐயா வாங்க. சிவாயனம். விடை நவிலும் கொடியானை வெண்கொடி சேர் நெடுமாடம் கடை நவிலும் கடம்பூரில் காதலனை கடல் காழி நடை நவில் ஞான சம்பந்தன் நன்மையால் ஏத்திய பத்தும் படை நவில் பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலாரே. விடைநவிலும் கொடியானை வெண்கொடி சேர் நெடுமாடம் என்று சொல்லி பெருமானுடைய கொடி விடையாகிய அறத்தின் அடையாளமாக திகழ்கிறது. வெண்கொடி என்பது நம்முடைய தூய்மையின் அடையாளம், வெண்மை என்பது தூய்மையின் அடையாளம் என்று சொல்லி அப்படி உள்ள அந்த பெருமானுடைய பாடைய பயில்பவர்கள் பழியோடு பாவம் இலர் என்று சொல்லி கடைக்காப்பு சொல்கிறார். வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 2ஆம் திருமுறையிலே 69வது அதிகம் காந்தார பண்ணிலே பகற்பண் 2 என 4லிருந்து 6 நாழிகைக்குள்ள 7:12 8:24 அந்த ராகம் நவரோஸ் என்ற ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் திருச்சி ஈரோடு பாதையில உள்ள பாண்டி கொடுமுடி. இங்க இருக்கிற பெருமான் மகுடேஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு மதுர பாஷினி என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். நல்ல மதுர பாஷினி தேன் குழல் அம்மைன்னு சொல்லுவாங்க, தேன் சொல் அம்மைன்னு சொல்லுவாங்க. மதுரம்னா தேனு, அது அந்த தேன்படு சொல் அம்மைன்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அதனால மதுர பாஷினி ஆகிட்டாங்க. சரி வாழ்க வாழ்க. கொடுமுடிநாதன் போட்டுக்க எங்க புக்ல பன்மொழி அம்மை. அந்த பண் என்பது மதுரம். அததான் பின்னாடி இப்படி மாத்தி வச்சிருக்காங்க அவங்க. இப்ப எல்லா சொல்லையும் சமஸ்கிருத சொல்லா போட்டு அதை தான் கோயில் எழுதி வச்சிருக்காங்க. அதை தான் புத்தகத்திலையும் இவங்க பிரிண்ட் பண்ண லேட்டஸ்ட் புத்தகம் பார்த்தீங்கன்னா அந்த சாமி பேர் தான் பண்ண தவிர பழைய தமிழ் சொல்லெல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. அதை நீக்க வேண்டிய அவசியம் அதுக்கான உரிமைகளை யார் கொடுத்தது நமக்கு தெரியல. எல்லாத்தையும் அப்படி விட பெருமான் பாண்டி கொடுமுடி அழகரநாதர் கொடுமுடிநாதர். அந்த அம்மா பண்படு இன்சொல் அம்மைன்னு பேரு. ஆனா அதை மதுர பாஷணியாக்கி பண்ணி வச்சிருக்காங்க.
என்ன பண்றது? வாழ்க. இப்ப பெரிய புராண பாடல் 338. சிவாயனம். பருவ மரா பொன்னி பாண்டி கொடுமுடியார் தம் பாதம் மருவி வணங்கி வளத்தமிழ் மாலை மகிழ்ந்து சாத்தி விரிசுடர் மாளிகை வெஞ்ச மாக்கூடல் விடையவர்தம் பொருவில் தானும் பல போற்றி குணதிசை போதுகின்றார். இப்ப மறுவளரு வளத்தமிழ் பாடி நல்ல வளமையான தமிழ், அந்த தமிழாலே பாடப்பட்ட பாண்டி கொடுமுடி நாதன். அங்க அம்மை பன்மொழி அம்மைன்னு பேரு. ஆனால் நம்முடைய வளத்தமிழை வாழ்விப்பதற்காக அதை வீழ்த்துவதற்காகவே இந்த வைதிக சமயம் உள்ளே புகுந்து இங்க நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போச்சு. வாழ்க. என்ன பண்றது? பெண்ணமரும் முதல் பாடல். இடையூறுக்கு மன்னிச்சுக்கோங்க ஐயா. இந்த இடையூறுக்கு மன்னிச்சுக்கோங்க ஐயா. இந்த 12வது இந்த திருஞான சம்பந்தர் பாடல் எத்தனைன்னு சொன்னுங்க ஐயா? இந்த பாண்டி கொடுமுடிக்கு பாண்டி கொடுமுடி 2ஆம் திருமுறையில 69வது அதிகம் காந்தாரப்பண். இது 12ஆம் திருமுறையில அவருடைய வரலாற்றுல பாடல் சொன்னீங்கல்ல ஐயா, அது கேட்டேன். 338. நன்றிங்க ஐயா. 338. அந்த லிஸ்ட் ஏற்கனவே சாம்பசி ஐயா ஒரு திருமுறைக்கு என்னென்ன பெரிய பாடம் ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு பிரிண்ட் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காரு. நான் வேணா உங்களுக்கு இன்னொரு அனுப்புறேன். சரிங்களா? நன்றிங்க. உங்க பேருமா? எனக்கும் அனுப்புங்க ஐயா. குரூப்ல போட்டிருக்காருயா, பெரிய புராண அன்பர்கள் குரூப்ல போட்டிருக்காரு. பாராட்டு. சரிங்களா? வாழ்க 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 வாழ்க. அவர் மொத்தமா எடுத்து போட்டிருக்காரு 2ஆம் திருமுறைக்கு. நான் வேணா எடுத்து அனுப்புறேன். சரி, வாழ்க. முதல் பாடல். வெண்ணமர் மேனியேனாரும் பேரை மல்கு செஞ்சடையாரும் கண்ணமர் நெற்றியினாரும் காதமரும் குழையானும் எண்ணமரும் குணத்தாரும் இமயவர் ஏத்த நின்றாரும் பண்ணமர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே பண்ணமரும் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே. பண் என்பது நம்முடைய பழைய தமிழ் இசை. அதனாலதான் பெருமானை பண்ணினேர் மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினேன்னு பாடின நம்முடைய அது அப்பர் பெருமான். அதனால அவன் பண்ணிசை பாடலாக இருக்கிறான். அவன்தான் பாண்டு கொடுமுடியான இருக்கிறான். பாண்டி கொடுமுடியாரே பாண்டி கொடுமுடியாரேன்னு ஒரு பாடல் தோறும் பெருமானுடைய பெயரை சொல்லி பாடுகிறார். அந்த பாண்டி கொடுமுடியான மகுடேஸ்வரா மாத்தி நம்முடைய பண்டைய தமிழையும் அந்த இதெல்லாம் கலைச்சு வச்சிருக்காங்க. இதுக்கான அதிகாரத்தை யார் அவங்களுக்கு கொடுத்தது, ஏன் அப்படி பண்ணாங்க, அது திருப்பி கேள்வி கேட்டு நாட்டுல ஆள் இல்லாம போச்சு. வாழ்க வாழ்க. தனைக்கனி மாமலர் கொண்டு. நன்றிங்கய்யா. தனைக்கனி மாமலர் கொண்டு தாள் தொழுவாரவர் தங்கள் தனைக்கனி மாமலர் கொண்டு தாள் தொழுவாரவர் தங்கள் வினை பகையாயின தீர்க்கும் விண்ணவர் விஞ்சயர் நெஞ்சில் நினைத்தெழுவார் துயர் தீர்ப்பார் நிறைவலை மங்கை நடுங்க பனைக்கை பகட்டுரி போர்த்தார் பாண்டி கொடுமுடியாரே நினைத்தெழுவார் துயர் தீர்ப்பார் நிறைவலை மங்கை நடுங்க பனைக்கை பகட்டுரி போர்த்தார் பாண்டி கொடுமுடியாரே பாண்டி கொடுமுடியாரே. நன்றிங்கய்யா.
நினைத்தெழுவார் துயர் தீர்ப்பார் நிறைவடை மங்கை நடுங்க. அப்ப பெருமானை நான் எப்படி நினைப்பேன்? மகுடேஸ்வரன் நினைக்கிறதா இல்ல பாண்டி கொடுமுடி நினைக்கிறதா? ஞானசம்பந்தர் சொன்ன பாண்டி கொடுமுடி தான் நான் நினைக்க வர, மகுடேஸ்வரன் நினைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எதனாலே அதை கொண்டாந்து இடையிலே சொருகினீர்கள்? சொருவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது? அதை கேட்பதற்கு ஆள் இல்லை. காரணம் என்னன்னா, நமக்கு இந்த தமிழை பரப்பணும்னு சொல்லி அரசியல் பண்றவங்க கடவுள் இல்லைன்ற கொள்கைக்கு போயிட்டாங்க. ஆனா கடவுளை பரப்பணும் சொல்றவர்கள் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. ரெண்டுக்கு நடுவுல, இரண்டுக்கு இடைப்பட்ட நடுவிலே சைவம் தத்தளிக்கிறது. வாழ்க வாழ்க. மூன்றாவது பாட்டு சடையமர் கொன்றையினார். நன்றிங்க. பொட்டமலம் அரசியலே பேசக்கூடாது ஐயா. அதாவது வைதாரையும் வாழ்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? சொல்றீங்க, சொல்றது தப்பு இல்லை. ஆனா சொல்லிட்டு வாழ்கன்றீங்க பாருங்க, அந்த வாழ்கத்தான் அவங்களையும் போய் சேருது. ஆனா வாழ்த்துவது நம்முடைய கடமை. உலகம் தான் வாழணும். வாழ்க்கைன்னு சொல்லுகிற போது நம்ம உலகெல்லாம் உணர்ந்து உலகத்தையும் சேர்ந்துதான் வாழ்த்துறோம். அது அந்த உலகத்தை அவங்களும் சேர்ந்தவங்க தானே. அதனாலதான் வாழ்கின்ற சொல்லு அவங்களுக்கும் போய் சேரும். அவங்களுக்கு அந்த திருந்துற எண்ணம் வரட்டுமே. அழிக்கணும் நம்ம சொல்லவே இல்லையா? நம்ம அழிப்பது நம்முடைய கடமை அல்ல, துடைப்பதான் நம்முடைய வேலை. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றுன்னு பெருமான் அழிக்கிற வேலை செய்யல, துடைக்கிற வேலை தான். துடைப்பது என்பது தூய்மைப்படுத்தல். அவருடைய மனமும் தூய்மைப்படட்டுமே. நம்முடைய தமிழை நம்ம பயன்படுத்தி அவங்க யார் குறுக்க வந்து நிக்கணும் நம்ம கேள்வியை தவிர வந்து நம்ம பழிக்கல. அவரோட வாழட்டும், வாழ வேணாம் நம்ம சொல்லவே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஆளுமை இருக்கத்தான் செய்யுது. நம்ம வந்து வெகு விரைவில் விழிப்புணர்வு ஏற்பட்ட உடனே அன்பர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம நிகழ்ச்சிக்கு வருது இந்த அனைவருக்கும் விழிப்புணர்வு தவிர அந்த அரசியல் சூழல்னா, அரசியல் சூழல் வந்து முக்காவாசி கடவுள் மறுப்பு கொள்கை அமைஞ்சு போகுது. என்ன பண்றது? அதனால ரொம்ப பேச அரசியலா மாறி போகுது. அரசியலா மாறிடும். ஆமா ஆமா. நம்ம சைவ நெறிப்படி எங்க தமிழை முதன்மைப்படுத்த முடியுமா? உலகம் வாழணும் தான் நம்ம பாடுறோம். நம்ம அதனால எல்லாரையும் வாழ்த்த தப்பு இல்லை. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. சடையமர் கொன்றையினார். பட்டமலமா சடையமர் கொன்றையினாரும் சாந்த வெந்நீரணிந்தாரும் உடையமர் பூதத்தினாரும் பொறிகிளர் பாம்பசைத்தாரும் விடையமரும் கொடியாரும் வெண்மழு மூவிலை சூழ படையமர் கொள்கையினாரும் பாண்டி கொடுமுடியாரே. அந்த படையமர் கொள்கையினார் என்று சொல்லி, நம்முடைய கொள்கை தமிழ் கொள்கை. நம்முடைய நாட்டுல நம்முடைய மொழியை தான் பேசணும்னு நினைக்கிறதோட, வடநாட்டுல போய் நான் தமிழ் பேசணும்னு நினைக்கல. அங்க போய் தமிழ் பேர் வைக்க முடியுமா? ஆனா இங்க மட்டும் ஏன் வடநாடு பெயர்கள் வைக்கிறேன் என்பதுதான் நம்முடைய கேள்வி. வாழ்க வாழ்க. நரைவளர் கொன்றையினார். பரிமளம்பாவாங்க. நரைவளர் கொன்றையினாரும் ஞாலமெல்லாம் தொழுதேத்த கரைவளர் மாமிடற்றாரும் ஆடரங்கா கனல் ஏந்தி மறைவளர் பாடலிலோடு மண்முழவம் குழல் முந்தை பறைவளர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே. பறைவளர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே. மண்முழவம் குழல் மொந்தை பறை என்று சொல்லி இந்த கைலாய வாத்தியங்களா நினைவுபடுத்த பாடலாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. போகமும் இன்பமும் ஆகி. அஞ்சாவது பாட்டு. ராணியம்மா நீங்க படிச்சிட்டீங்களா? படிங்க. அடுத்த பாடல் படிப்பாங்க ப்ளீஸ். சரிங்க. சிவாயிரம் இருங்க வரேன். என்ன படிக்கட்டுமா? கொஞ்சம் இருங்க சாமி, இந்த வந்துட்டேன்.
உமாமா வாங்க, இருக்கீங்களா? குன்றத்தூர்லேருந்து வாங்க. நரைவளர் கொன்றையினாரும் அஞ்சாவது பாட்டு. போகமும் இன்பமும் ஆகி போற்றி என்பார் அவர் தங்கள் ஆகம் உறைவிடமாக அமர்ந்தவர் கொன்றையினோடும் நாகமும் திங்களும் சூடி நன்னுதல் மங்கை தன்மேனி பாகம் உகந்தவர் தாமும் பாண்டி கொடி முடியாரே. நாகமும் திங்களும் சூடி நன்னுதல் பங்கைய தன்மேனி பாகம் உகந்தவர் தாமும் பாண்டி கொடி முடியாரே. வாய் நமக்கு. போகமும் இன்பமும் ஆகி போற்றி என்பார் அவர் தங்கள். போகம் என்பது உலகியல் சுவை, இன்பம் என்பது அருளியல் சுவை. இந்த ரெண்டும் வரணும்னா பெருமானை போற்றி வழிபட வேண்டும். போற்றி என்ற அருமையான தமிழ்ச்சொல்லை ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் சுந்தரரும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த போற்றியை வச்சு அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னா உள்ள போய் நமன்னு சொல்லிருக்கிறாங்க. ஆனா அன்னை தமிழ் அர்ச்சனை விளம்பரம் மட்டும் பண்ணிட்டு ஊர் ஃபுல்லா இன்னார கனெக்ட் பண்ணா நீங்க வந்து தமிழ் அன்னையில் அர்ச்சனை பண்ணிக்கலாம்னு போர்டு மட்டும் போட்டுருப்பாங்க. அந்த நம்பரை போன் பண்ணா எந்த நம்பரும் ஒர்க் ஆகாது. இதுதான் இவர்கள் தமிழை வளர்க்கிறது தான். வாழ்க வாழ்க. கடுபடு கூவிளம் மத்தம். பாடலாமாங்கய்யா? கடிமடு கூவிலம் மத்தம் கமிசடை மேலுடையாரும் ஒடிபட முப்புறம் சொற்ற பெருசிலை ஒன்றுடையாரும் வடிவுடை மங்கை தன்னோடு மனம்படு கொள்கையனாரும் படிபடு கோலத்தினாரும் பாண்டி கொடுமுடியாரே. படிபடு கோலத்தினாரும் பாண்டி கொடுமுடியாரே. நன்றி. படிபடு கோலத்தினாரும் பாண்டி கொடுமுடியாரே. என்ன படிபடு கோலம்? நான்லாம் வந்து ரொம்ப வெந்நீர் பூசி வேதம் போதி இது வந்து பண்றேன்னு சொல்லி அந்த கோலத்தை கொண்டு நம்முடைய தமிழிலே இருக்கிற அந்த போற்றியை விட்டு நமனவன் சொல்லி நமசிவாயத்துல நம என்பது விடுபட வேண்டும். நடப்பும் மறைப்பும் போனால் சிவ வெளிப்படும், அதனாலே ஆன்மா ஈடரும் சொல்லி எந்த நம வானான்னு சொல்றோமோ அந்த நமவை கொண்டாந்து உள்ள புகுத்தி அதன் மூலமாக என்ன பண்றாங்க, அர்ச்சனை பண்றேன்னு சொல்லி போற்றியை மறந்து படுபடு கோலத்தினாக அவர்கள் இருக்கிறார்கள். அதை பார்த்தா நமக்கு வயிறு எரியுது. ஆனா வேற வழி இல்லை. நான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் காரணம் அந்த உலகத்தோடு ஒழுக வேண்டியதா இருக்குது. வாழ்க வாழ்க. என்ன பண்றது? ஊனமர் வெண்தலை ஏந்தி. செண்பவலி வரீங்களா? வந்தவாசி. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஊனமர் வெண்தலை ஏந்தி உன் பலிக்கென்றுழல்வாரும் தேனமரும் மொழி மாது சேர்த்திருமேனியினாரும் கானமர் மஞ்சைகளாலும் காவிரி கோல கரைமேல் பால் நல நீரணிவாரும் பாண்டி கொடுமுடியாரே. பால் நல நீரணிவாரும் பாண்டி கொடுமுடியாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. பாலன நீரடிவான்ற பால் போன்ற வெண்மையான திருநீரை வெந்நீர் என்று சொல்லி பூசுகிற பெருமான் பாண்டி கொடுமுடி என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. புரந்தரன் தன்னோடு வானோர். 7வது பாட்டு. 8வது பாட்டு. பாலசுந்தர ஐயா வரீங்களா? 8வது பாட்டு. லலிதம்மா வாங்க. நமசிவாய ஐயா. திருமகள் காதலினானும் அதுக்கு முன் பாட்டு. புரந்தரன் தன்னோடு வானோர் போற்றி என்று
ஏத்த நின்றாரும் பெருந்திரள் வாளர கண்ணை பேரிட செய்து கந்தாரும் பெருந்திரள் வாளர கண்ணை பேரிட செய்து கந்தாரும் கருந்திரை மாமிடற்றாரும் காருகில் பன்மணியொந்தி கருந்திரை மாமிடற்றாரும் காரகில் பன்மணியொந்தி பரந்திழை காவிரி பாங்க பாண்டி கொடுமுடியாரே பரந்திழ் காவிரி பாங்கார் பாண்டி கொடுமுடியாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமானை எப்படி ஏற்ற வேண்டும்? போற்றி என்று ஏத்த நின்றாரும். போற்றி என்று ஏத்த வேண்டும். ஆனால் அந்த போற்றி என்று சொல்லிவிட்டு நமனமான்னு ஏத்துறாங்க. அது எந்த நேரத்துல நியாயம்ன்றத அவர்களும் தான் சொல்லணும். வாழ்க வாழ்க. திருமகள் காதலினான். சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். திருமகள் காதலினானும் திகழ்வரு மாமலர் பேலை பெருமகனும் அவர் காணா பேரழலாகிய பெம்மான் மறுமலி மென்மலர் சந்து வந்திழி காவிரி மாடே பருமணி நீத்துறையாரும் பாண்டி கொடுமுடியாரே பருமணி நீத்துறையாரும் பாண்டி கொடுமுடியாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பருமணி நீர்த்துறையாரும் பாண்டி கொடுமுடியாருன்னு திருப்பாண்டி கொடுமுடியில அந்த கோயில் காவிரி ஆற்றங்கரையிலே அமைந்திருக்கிறது. அந்த கரையிலே நின்றுதான் அவர் கரையூரில் பாண்டி கொடுமுடின்னு சொல்லி நமச்சிவாய பிரதேச சுந்தரர் பாடினான்னு சொல்லுவாங்க. அதனால இங்க பெருமானை பருமணி நீர்த்துறையார் என்று காவிரியை நினைத்து பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. புத்தரும் புந்தி இல்லாத. போரூர் செண்பவல்லிமாவும். புத்தரும் புந்தி இல்லாத சமணரும் பொய்மொழி அல்லால் மெய்த்தவம் பேசிட மாட்டார் வேடம் பல பலவற்றால் சித்தரும் தேவரும் கூடி செழுமலர் நல்லன கொண்டு பத்தினால் பணிந்தேத்தும் பாண்டி கொடுமுடியாரே சித்தரும் தேவரும் கூடி செழுமலர் நல்லன கொண்டு பத்தினால் பணிந்தேத்தும் பாண்டி கொடுமுடியாரே. நன்றி ஐயா. பத்தியினால் தாம்படை அப்படியாமா இருக்கு பாட்டு. பத்தியினால் பணிந்தேத்தும். ஆனா என்னோட புத்தகத்துல பத்தர்கள் தாம்பணிந்தேத்தும்னு போட்டிருக்காங்க. ஆனா பத்தியினால் சொல்லதான் கரெக்ட். ஏன்னா அங்க மேல சித்தர்களும் தேவர்களும் கூடி பக்தியினால் வழிபடுகிறார்கள் என்ற சொல்தான் பொருத்தமா இருக்கும். ஆனா இந்த புத்தகத்துல அவங்க பிரிண்ட் தப்பா போட்டிருக்காங்க தெரியல. பக்தர்கள் தாம்பணிதான் போட்டிருக்காங்க. வாழ்க வாழ்க. கலைமல்கு தன்கடல் சூழ்ந்த. திலகவதியம்மா வாங்கம்மா. நம்ம ஐயா. கலமல்கு தன்கடல் சூழ்ந்த காழியும் ஞான சம்பந்தன் பலமல்கு வெண்தலை ஏந்தி பாண்டி கொடுமுடி தன்னை சொலமல்கு பாடல்கள் பத்தும் சொல்ல வலார் துயத்தீர்ந்து நலமல்கு சிந்தையராகி நன்னெறியேதுவர் தாமே சொலமல்கு பாடல்கள் பத்தும் சொல்ல வலார் துயத்தீர்ந்து நலமல்கு சிந்தையராகி நன்னெறியேதுவர் தாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இந்த பதிகத்தை அறிமுகப்பட சொல்லவே சேக்கிழார் பெருமான் வளத்தமிழ் என்று பாடினார். அந்த வளத்தமிழ்ல
நலமிகு சிந்தையராகி நன்னெறியெய்தலாம் என்றால் நாம் பெருமானை போற்றி என்று வழிபட வேண்டும். அந்த நலமிகு சிந்தை அவர்களுக்கு அமைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். வாழ்க 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 என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியோட நிறைவு செய்யலாம். விஷயத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போது வாழ்த்து பொண்ணு ராத்திரியா வேண்டாம் சாமி. ஐயா பொன்னூசல் இல்லைங்க ஐயா, வாழ்த்து வந்து இப்ப லலிதாமா தான் படிப்பாங்க. பொன்னூசல ராத்திரிக்கு மாத்திட்டீங்களா? ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? ராத்திரி தான் இரவு தாங்க ஐயா, இரவு. ஆமா இரவு பாடிட்டு காலையில திருப்பள்ளி முடிச்சிடலாம் ஐயா. இரவு முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு நாள் பொழுது கணக்கு பண்றோம். நம்ம பொண்ணு திருப்பள்ளி ஆட்சியும் பொன்னூதலமானது திருமறை கோயில் உள்ளே நுழைந்து வெளியில வருகிற போது உள்ள நுழைந்தா திருப்பள்ளி ஆட்சி, வெளியில வந்தா திருப்பொன்னூதலத்துக்காக அந்த நிகழ்ச்சி அமைச்சான். அதுக்கு முன்னாடி நம்ம பொன்னூசெல்லாம் பாடுதில்லை. பெரிய புராண நிகழ்ச்சியா பொன்னூசெல்லாம் பாடு. அது பெரிய புராணம் அடியார் வரலாறு. இது வந்து தேவாரம் என்ற அந்த திருமுறை கோயிலுக்கு உள்ளே நுழைகிற போது பள்ளி ஆட்சியும் பெருமானைய திருமுறையே கோயிலாக கொண்டு வருவதனால அப்படி பாடணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம். அதை ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. வாழ்க வாழ்க. எக்ஸ்ட்ரா டைம் பிடிக்குதுங்க. 6:20 அந்த இதுக்குள்ள ஒன்னும் போயிட்டு இருக்கு, அப்படியே கூடுதலா போயிட்டு இருக்கு. இரவுலதான் பள்ளி வச்சு பாடினேன். பள்ளி வச்சு எப்போ வேணாலும் பாடலாம். என்ன அதே மாதிரி இதுவும் எப்போ வேணாலும் பாடலாம். பெருமான் எல்லா நேரம் விழித்திருக்கா, எல்லா நேரம் நாம் நம்முடைய உள்ளம் முழிக்க வேண்டும் என்பதற்காக நாம் திருப்பள்ளி வச்சு பாடுறோம். பெருமான் எழுப்புதல்ல. நான் பொண்ணு சொல்பாடு பெருமான் நாம் தூங்க இல்லை, அவன் தூங்கிட்டான், அப்புறம் நம்ம எங்க போறது? அதனால நாம் நம்முடைய உள்ளத்தை பெருமானுடைய எண்ணத்தில் கொண்டதாக இது திருமுறை கோயில். அது உள்ள நுழைய சொல்ல திருப்பள்ளி எழுச்சியும் வெளியில வரும்போது பொன்னூசலம் பாடுறது ஒரு மரபு என்று சொல்லி அதுக்காக அந்த அந்த இதை நம்ம அறிமுகப்படுத்தணும். இப்ப அதை நீங்க மாத்திட்டீங்க. வாழ்க்கை வாழ்க்கை. ஆமா, இரவு பொன்னூசல் வச்சுக்கலாம் ஐயா, காலையில திருப்பள்ளி எழுச்சியோட முடிச்சிடலாம். நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே எம்பெருமான் திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தரை இயற்றிய 2ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை வழிநடத்தி அருளர் செய்யாவர்களையும் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எனின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணி நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை 6 தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இன்றிரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா.